ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 12th மேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொஸ்டின் வந்து நடந்துச்சு. சரியா? அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேற வேற கொஸ்டின் வந்து நடந்துச்சு. அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சேம் டைம் 5 மார்க்கே ஓவராலா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல்ல இதோட கீ ஆன்சரும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு 2 மார்க் கம்பல்சரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பாருங்க. ஈஸியான கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 6th சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த சம் கொடுத்தா நீங்க எழுதுவீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 29th சம் பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே காலையில சொல்லியிருந்தோம்ல, அந்த 3rd சாப்டர் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் கேட்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த சம் கேட்டிருக்காங்களா. அதே மாதிரி இப்போ 3 மார்க் கம்பல்சரி பாருங்க. நமக்கு வந்து அதாவது காஸ் ஜோர்டான் மெத்தட் கேட்டிருக்காங்க. சரியா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இன்வெர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. கண்டிப்பா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 5 மார்க்ஸ்லாம் நீங்க பாத்துங்க. சரியா? நம்ம வந்து இப்ப கம்பல்சரி கொஸ்டின் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட். சரியா? சாரி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட். தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 மார்க் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி செகண்ட் சாப்டர்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். சரியா? செகண்ட் சாப்டர்ல அந்த ஃபார்முலா மட்டும் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3rd சாப்டர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 3 மார்க்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 7th சாப்டர் என்ன வச்சிருக்காங்க. சரியா? வெலாசிட்டி ஆக்சிலரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7th சாப்டர் வந்துருக்காங்க. அவங்க வந்து இது வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல இல்ல, அதனால இதை விட்டுறலாம். நம்மளோட சிலபஸ்ல இது கிடையாது. அதே மாதிரி இதோட ஆன்சர் கீ அதுல கொடுத்துருக்கோம், அதையும் பாத்துங்க. அதுக்கப்புறம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 2 மார்க் கொஸ்டின் வந்து என்ன கேட்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? அதாவது யூலர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கிடைச்சது. செகண்ட் சாப்டர்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரியா? 1 + sin θ + கை cos θ பவர் n 1 + sin θ - i cos θ பவர் n கேட்டுக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதே மாதிரி 40th கொஸ்டின் பாருங்க. 40th கொஸ்டின் வந்து கார்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் கார்டீசியன். சரியா? அதாவது ஒரு கோடு, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? பாத்துங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் கீஸ் இருக்கு, அதுவும் தெளிவாவே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பாத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்காக நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? எந்தெந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின் வந்து 3 மார்க் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே தான். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்காங்க. அப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த 2 மார்க்கை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் வந்து மேக்சிமம் வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டரும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்சிமம் வந்து 6th சாப்டர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லைன்னா செகண்ட் சாப்டர் இல்லைன்னா 6th சாப்டர் இதை தெளிவா நீங்க பாத்துங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து அதுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது 2 மார்க் கம்பல்சரியில ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள். சரியா? ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரியில வந்து பார்த்தீங்கன்னா tan inverse of 1/2 + tan inverse of 1/3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்ல நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு சம் கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். சரியா? அதையும் தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இது பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்றது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்சல் லா. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு ரிவர்சல் லா, லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா இதெல்லாம் இருக்கு. அதை பாத்துங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரியில யூஸ் தி கிரேமர்ஸ் ரூல் ரொம்ப ஈஸி தான். அந்த ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க பாத்துங்க. சரியா? அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
3 மார்க் கம்பல்சரியில். ஓகே, இது வந்து ஆங்கிள் பிட்வீன், ஃபைண்ட் தி ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க 6th சாப்டர்ல இருந்து. அடுத்து அதே கொஸ்டின் தான், சரியா? ஓகே, இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்கலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 மார்க்ல இங்க பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2, சரியா? சீக்கன் இன்வர்ஸை நம்ம காஸ் இன்வர்ஸ்க்கு மாத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40th கொஸ்டின் வந்து நம்ம 3rd சாப்டர் லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து கேட்டிருக்காங்க. 3 மார்க் கம்பல்சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன முடிச்சிடலாம். அதே மாதிரி 5 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கூட கேட்ட கொஸ்டின், சரியா? அதையும் பாத்துங்க. இந்த 42ல ஏ கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் பாத்துங்க. அதே மாதிரி இந்த 43ல ஏ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்க பாத்துங்க. இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.